பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அந்த வகையில் எல்லாம் இன்னைக்கு பேசி கொண்டு திரிகின்றார்கள். இது அனைத்தும் இவர்களுடைய அழிவை நோக்கி இன்னைக்கு திமுக போய் கொண்டிருக்கிறது. இதே கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு புர்கா அணியக்கூடிய பிரச்சனை. இந்த புர்கா அணிவது என்பது ஒரு ஆளுடைய ஐடென்டிட்டியவே மறைச்சிருக்கு. ஒரு தேர்வுக்கோ அல்லது ஒரு வகுப்புல செல்வதற்கோ இல்லை ஒரு ஓட்டு போடுறதற்கோ எல்லாத்துக்கும் தேவை ஒரு ஆளுடைய அடையாளம். அங்க அடையாளம்ங்கிறது தேவையான ஒன்று. அப்ப நீங்க முழுசா ஒரு முகத்தையே மறைச்சி நீங்க போய் இன்னைக்கு தேர்வு எழுதுறதுக்கு எனக்கு அனுமதிக்கணும், இல்லை பள்ளிக்கூடத்துல போகிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்கள் வீடுகள் மேல வெடிகுண்டுகள்லாம் வீசப்பட்டிருக்கின்றன. வீட்டினுடைய பின் கதவுகள் பின்வாசல் வழியாக உள்ள கொள்ளையடிச்சிருக்காங்க. பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும் அளவில் கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதாங்க. ஒரு கட்டத்தில் மக்கள் அங்கே இருக்க முடியாதுங்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் பயந்து வெளியில் வந்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டிலேயே இன்னைக்கு அகதிகளாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் இன்னைக்கு தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி யாராவது பெரிய அளவில் பேசினாங்களான்னு சொல்லுங்க. நம்ம நாடு வலுவான நாடாக மாறி வருவதாலும் நம்ம நாட்டினுடைய கருத்துக்களை இன்னைக்கு கட்டாயம் கேட்டு செயல்பட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு உலக நாடுகள் இருந்து வருவதாலும் இன்னைக்கு நமக்காக செயல்பட்டாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு எல்லா நாடுகளும் இருக்கு. அந்த வகையில் தான் இன்னைக்கு உடனடியாக டிபோர்ட்டிங் நடக்குது. இன்னைக்கு இங்கே இந்த பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். டெல்லியின் ஆளுகைக்கு என்றுமே தமிழகம் அடிபணியாது, ஸ்டாலின் பேச்சு. சிஇடி தேர்வு எழுதச் சென்ற மாணவரின் பூணூல் அகற்றம். காங்கிரஸ் அரசை எதிர்த்து இந்துக்கள் போராட்டம். பகவத்கீதை நாட்டிய சாஸ்திரத்திற்கு யுனெஸ்கோ கௌரவம், மோடி பெருமிதம். முர்ஷிதாபாத் கலவரம், இந்துக்கள் தங்கியிருக்கும் மால்டா முகாமுக்கு சென்ற மேற்கு வங்க கவர்னர். இந்தியாவால் தேடப்படும் காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்பிரீத் சிங்கை கைது செய்தது அமெரிக்கா. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாந்திகுமார். சில தினங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருது. அந்த தீர்ப்பின் காரணமாக பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு தரப்பிலிருந்து வரப்படுது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சியில் பேசிய துணை ஜனாதிபதி தன்கர் உச்சநீதிமன்றத்தை நல்லா விமர்சித்திருந்தார், கடுமையாக விமர்சனம் செய்தார். அதாவது ஜனாதிபதிக்கே கெடுவதிக்கும் அளவிற்கு உச்சநீதிமன்றம் அந்த அளவுக்கு சூப்பர் பார்லிமெண்டா அப்படின்றதுலாம் விமர்சனம் செய்திருந்தார். இதன் பின்னோட்டம் என்ன பண்றார், இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தன்னுடைய எக்ஸலத்தில் ஒரு பதிவு வெளியிடுகிறார். அது எப்படின்னா எதிர்கட்சியில் ஆளும் மாநிலத்தில் பாஜக பொது கருத்தாடல் இல்லாமல் வலதுசாரி கருத்துக்களை திணிக்க முற்படுகிறது. மேலும் மேலும் துணை ஜனாதிபதி ஆளுநர்கள் இந்த உள்ளிட்ட அரசியல் பதவிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அலங்கார பதவிகள் மட்டுமே. இதன் மூலமா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது. மக்கள் அல்லாத அரசுகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர ஒரு எதிர்கட்சிகள் பயங்கர முனைப்பாடு செயல்படுகிறது. அப்படி இல்லாமல் இன்னைக்கு இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புன்றது ஒரு கடிவாளம் மாதிரி இருக்கு. இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தீர்ப்பு மட்டும் இன்னைக்கு விமர்சனத்தில் பல்வேறு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் பேசியிருக்கார். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஸ்டாலின் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, எக்ஸாக்டா அதாவது எந்த ஒரு தனிநபர் அவர் எப்பேற்பட்ட அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் கூட அவர் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர் தான், அதாவது சட்டத்திற்கு உட்பட்டவர் தான். அதை மீறி எதையும் செய்வதற்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். சரி, அவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இவர் இன்னைக்கு என்ன, தன்கர் சுப்ரீம் கோர்ட்டை விமர்சித்ததற்காக அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ நமக்கு சில கேள்விகள் ஸ்டாலினிடம் இருக்கிறது. ஏன்னா இவர் இப்போ சொல்லிட்டார் இல்லையா,
சட்டத்திற்கு உட்பட்டு தான் அனைவருமே இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சட்டத்துக்கு உட்பட்டு இவங்க எத்தனை அக்கேஷனில் இயங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போமா? நமக்கு அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல. என்ன அப்படின்னா பாருங்க, நீட் கட்டாயம், அனைத்து மாநிலங்களுக்கும் நீட் என்கிற ஒரு தேர்வு முறை கட்டாயம்ங்கிறது யார் கொண்டு வந்தது? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது, உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. அப்போ அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக எதுக்கு நீங்கள் இப்போ போராடிட்டு இருக்கீங்க? அதுக்கு எதிராக நீங்கள் எதுக்கு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரீங்க? அந்த தீர்மானத்தை உடனே ஆளுநர் சாங்ஷன் பண்ணணும்னு எதுக்கு கேட்குறீங்க? அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் சட்டவிரோதமாக ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறத எப்படிங்க ஒரு கவர்னர் வவுச் பண்ணுவார்? சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற கவர்னர் எப்படி வவுச் பண்ணுவார்? அதை நல்லா அதை வவுச் பண்ணல அவர். அப்போ நீங்கள் மட்டும் இப்போ சட்டத்துக்கு எதிராக நடக்கவில்லையா? இது ஒன்று. சரி, அதுக்கு அடுத்ததாக 50% ரிசர்வேஷன் கேப், 50% ரிசர்வேஷன் கேப் கொண்டு வந்தபோது இதே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னபோது இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? இதுக்கு எதிராக நீங்கள் வழக்கு போடணும்னு நினச்சிங்களா இல்லையா? தமிழகத்தில் நாங்கள் 69% கேப் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? இதுக்கு மேலே இவ்வளோ கேப் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன் செஞ்சீங்க? சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் அந்த தீர்ப்பு சொன்னோன்னே இந்த தீர்ப்பு ஏற்று நீங்கள் நடந்திருக்கணுமா வேண்டாமா? எதற்காக நீங்கள் தீர்ப்பை விமர்சித்தீர்கள்? எதற்காக நீங்கள் தீர்ப்புக்கு மேலே நீங்கள் மேல்முறையீடு போகணும்? நீங்கள் எதுக்கு நீங்கள் கேஸ் போகணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கடுத்துதான் இப்போ ராஜீவ் கொலையாளிகள் குற்றவாளிகள் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஜெயிலெல்லாம் போட்டாச்சு, வழக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர்களை விடுவிக்கணும், அவர்கள் மேலே குற்றம் இல்லை, அவர்கள் விடுவிக்கணும், கருணை அடிப்படை விடுவிக்கணும். இந்த கேஸ் எல்லாம் எதுக்கு நீங்கள் போடணும்? எதுக்கு நீங்கள் போய் கோரிக்கை வைக்கிறீங்க நீதிமன்றத்தில்? சொல்லியாச்சுல நீதிமன்றம். சரி, அதுக்கப்புறம் அவரை நீங்களே அந்த பேரறிவாளனை வரவேற்று டீ பார்ட்டிலாம் கொடுத்தீங்களே. அப்போ இதுவே எல்லாம் சட்டத்திற்கு புறம்பானவை அல்லவா? இப்போ இதுவும் சட்டத்திற்கு புறம்பானது தானே. இந்த கேள்வியெல்லாம் நம்ம இப்போ அதை போல் கேட்க வேண்டியிருக்குல்ல. அதுக்கப்புறம் சரி, இடபிள்யூஎஸ் வந்தது. இடபிள்யூஎஸ் வந்தபோது இதே போல் நீங்கள் எதுக்கு எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு கேஸ் போனீங்க? அப்போ சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நாங்கள் செயல்பட வேண்டும் ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ என்ன அருகதை இருக்குது தான் நம்ம கேள்வி. நீங்கள் இவ்வளவையும் நீங்கள் ஏற்றுக்கலையே, இவ்வளவுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்திருக்கீங்க, வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, இதுக்கு நேரம் சட்டசபையில் நாங்கள் தீர்மானம் போடுவோன்ட்டு போயிருக்கீங்க. ஏன் சிஏஏ அது அந்த சட்டத்தில் அந்த சிஏஏ சட்ட திருத்தம் செல்லும், இந்த சிஏஏ சட்ட திருத்தம் தேவையானது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதுக்கு எதிராகவும் நீங்கள் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏன் பேசணும்? நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்கிறவர்கள்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க இப்போ அதுக்கு எதிர்த்து? அப்படி இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தன்கர கேள்வி கேட்கலாம். அப்போ இப்போ இதெல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ணாத உங்களை என்னென்ன இப்போ நம்ம சொல்லணும்? அப்போ அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்காதவர்கள், அதனால் நீங்கள் முதல்வர் பதவி விட்டு நீங்கள் விலகுங்கன்னு நம்ம கேட்கலாமா? இப்போ கவர்னரே அடுத்த நாளே வீட்டை விட்டு போ அப்படின்னெல்லாம் நீங்கள் இப்போ பேசுனீங்களே, இப்போ நம்ம இதெல்லாம் நீங்கள் எதையுமே சட்டத்தை பின்பற்றவில்லை, சட்டம் சொன்னதுக்கப்புறமும் அதற்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கீங்கள், அதனால் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உள்ளார இல்லை அந்த சட்டத்திற்கு உள்ளார நீங்கள் நடந்து கொள்ள, அதுக்கு புறம்பாக நடந்து கொள்ள நீங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு ஏன் நம்ம கேட்கக்கூடாது? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, டெல்லிக்கு என்றுமே தமிழகம் கட்டுப்பட்டதில்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் நாங்கள் இருப்போம். அப்புறம் எந்த ஷாக்களும் எங்களுக்கு எங்களை கட்டுப்படுத்த முடியாது. சரி, இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நம்ம சில விஷயங்கள் நமக்கும் சிலதெல்லாம் ஞாபகம் வரும். சேர சோழ பாண்டியர்கள் இவங்க தானே இந்த பெரிய மன்னர்கள், மும்மன்னர்கள் இங்கே ஆட்சி புரிந்தாலும் மூவேந்தர்கள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மூவேந்தர்களை எல்லாத்தையும் தோற்கடிச்சு அங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய மதுரை, சிதம்பரம், ஸ்ரீரங்கம் கோவில்களை எல்லாம் மூடப்பட்டு இங்கே எல்லாரும் மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை வந்த பொழுது எந்த ஷாக்கள் இந்த வேலைகளை எல்லாம் செய்தார்களோ அந்த ஷாக்களோடையே நீங்கள் கூட்டணி அமைத்து இந்த ஷாக்களை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உங்களால் விரட்டி அடிக்க முடியாமல் மராட்டிய ராஜாக்களும் விஜயநகர பேரரசில் வந்த ராஜாக்களும் விரட்டி அடித்து இதை மீட்டதுக்கப்புறம் அவங்களையெல்லாம் நீங்கள் வந்தேரி அப்படின்னெல்லாம் நீங்கள் வடுக வந்தேரி இப்படியெல்லாம் இவங்க எத்தனை குறிப்பிட்டு நீங்கள் பேசியிருக்கீங்களே. அப்போ இதுதான் இவங்களுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த ஷாக்களோடெல்லாம் நாங்கள் சேர மாட்டோம்ன்றாங்களே, இவங்க யாரோட இவங்க சேருவாங்கங்கிறதுக்கு நான் ஒரு விதம் சொல்கிறேன். இவர்களால் யாரோட சேர முடியும், யாரை இவர்கள் வந்தேறி என்று சொல்லுவார்கள் என்பதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன்.
அப்புறம் அதுக்கடுத்து டெல்லிக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் வீரர்கள், இதெல்லாம் இங்கே பேசுறது. 2G வழக்கு வந்தது, கனிமொழி ஆராசமும் திஹார் செயலுக்கு போயாச்சு. அப்போ உடனே இங்கேருந்து ஒரு ஆள் கிளம்பி போனார். நடக்கவே முடியாது அந்த காலத்தில், வீல் சேரில் வச்செல்லாம் அவர் உடனே இங்கேருந்து போகிறார் டெல்லிக்கு. போய் சோனியா காந்தி வீட்டு வாசல் நின்று அம்மா தாயே என் பொண்ணை மீட்டு கொடுன்னு பிச்சை எடுத்தீங்கல்ல. அன்னைக்கு தமிழகமே தலை குனிந்து நின்றது உங்களுடைய இந்த செயலால். ஏன்னா அந்த 2G வழக்கு வந்தபோது மொத்த மாநிலமுமே வந்து இப்படி ஒரு ஊழலை பண்ண முடியுமா, இப்படி ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பார்த்த ஒரு காலம் இல்லையா அன்னைக்கு? அப்போ அன்னைக்கு தமிழனுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இதுதான் உங்களுடைய வீரமா? அடுத்ததா இங்கே இந்த டீக்கும் டிஃபனுக்கும் இடையில ஒரு இதை நடத்தினாரு, ஒரு போராட்டம், உங்கள் அப்பா கருணாநிதி. அந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சு, கடைசி என்ன பண்ணாங்க, ராஜபக்சே வீட்டுக்கு எல்லாரும் விருந்து போனாங்க. இங்கே தமிழர்கள்லாம் கொல்லப்பட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ராஜபக்சே வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டீங்க. இந்த டீக்கும் டிஃபனுக்கும் இடையில ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி தமிழர்கள் காக்கப்பட்டு விட்டார்கள்னு சொல்லி, அதுக்கடுத்து என்னடா நடந்ததுன்னா ராஜபக்சே வீட்டில் போய் உட்காந்து எல்லாரும் டீ பார்ட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி நீங்கள் தமிழனை கொன்னீங்களே, அப்போ இதெல்லாம் எந்த விதமான வீரத்தில் உங்களை சேர்த்துக்கிறது? ஆக மொத்தத்தில் இவங்க அதே போல் இன்னொரு சம்பவம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. சட்ட நகலை நாங்கள் எரிக்க போகிறோம் அப்படின்னு கிளம்புனாங்க. அதுக்கு ஆக்ஷன் உடனே நாங்கள் சட்ட நகல்லாம் எரிக்கல, வெறும் பேப்பரை தான் எரிச்சோன்னாங்க. ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள். அப்போ இவர்கள் எப்பேற்பட்ட வீரர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இதெல்லாம் என்னென்னா வாயில் வந்து உதார் விட்டே இவங்க வந்து ஒரு இதை நடத்தி கொண்டிருப்பது, அதை தான் இன்றைக்கி நடத்திட்டும் இருக்காங்க. அதில் ஒரு உச்சகட்டமாக இன்றைக்கி வந்து இவங்க வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அந்த வகையில் எல்லாம் இன்றைக்கி பேசி கொண்டு திரிகின்றார்கள். இது அனைத்தும் வந்து இவர்களுடைய அழிவை நோக்கி இன்றைக்கி திமுக போய்கொண்டிருக்கிறது. இந்த வாயினாலேயே இவர்கள் தோற்று இவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய காலம் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்றே தோன்றுகிறது. இவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தால் பொறுத்திருந்து பார்ப்போம். கர்நாடக மாநிலத்தில் வந்து கல்லூரியில் சேர்வதற்கு ஒரு பொது நுழைவுத் தேர்வு வைக்கணும். இது கர்நாடகா எல்லா இடங்களும் நடைபெறும் போது கர்நாடகத்தில் ஷிவமோகா டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்க ஒரு தேர்வு அதிகாரி என்ன தேர்வு எழுந்த மாணவர்கள் வந்து பூநூலை வந்து அறுத்து கட் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பல்வேறு மாணவர்கள் வந்து எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மாணவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடம் போராடியதாக ஒரு செய்தியெல்லாம் வந்துள்ளது. இந்நிலையில் வந்து இந்த அதிகாரியின் செயலை கண்டித்து ஒன்றுக்காக இந்த மாணவர்கள் வந்து பக்கத்தில் இருக்க காவல்துறையின் புகார் கொடுத்திருக்காங்க. காவலர் வந்து மத விரோத சட்டத்திற்காக எதிராக வந்து செயல்பட்ட தேர்வு அதிகாரி மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டார். பட் இருந்தாலும் வந்து அந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை தேர்வு எழுதுறதுக்கு. இவர் செய்த தவறான செயலாம் அது நடந்திருக்கு. இதன் மூலம் வந்து அந்த கல்வித்துறை அந்த மாநில கல்வித்துறை அமைச்சர் கேட்கும்போது துரதிர்ஷ்டவசமானது, இதை பற்றி நாங்கள் விசாரித்து வருகிறோம் அப்படின்னு தான் சொல்லி முடித்து விட்டார் போயிடுவார். மேலும் வேறு எந்த காரணத்தையும் சொல்லவில்லை. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பூணூல் மத அடையாளம், அதாவது வெளியில எதுவுமே தெரியாது அந்த பையன் பூணூல் போட்டிருக்கானா இல்லையாங்கிறது சட்டைக்குள்ள நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். அது வந்து ஒரு மத அடையாளம், அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறுத்தறிஞ்சிருக்காங்களே. இதே கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு புர்கா அணியக்கூடிய பிரச்சனை. இந்த புர்கா அணிவது என்பது ஒரு ஆளுடைய ஐடென்டிட்டியவே மறைச்சிருது. ஒரு தேர்வுக்கோ அல்லது ஒரு வகுப்புல செல்வதற்கோ இல்லை ஒரு ஓட்டு போடுறதற்கோ எல்லாத்துக்கும் தேவை வந்து ஒரு ஆளுடைய அடையாளம், அங்க அடையாளம்ங்கிறது தேவையான ஒண்ணு. அப்ப நீங்க முழுசா ஒரு முகத்தையே மறைச்சி நீங்க போய் இன்னைக்கு தேர்வு எழுதுறதுக்கு எனக்கு அனுமதிக்கணும், இல்லை பள்ளிக்கூடத்துல போகிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறவர்கள் அதுக்கு வந்து அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நியாயப்படுத்தி எல்லாரும் பேசினாங்க. ஆமா, அதை அணிஞ்சிட்டு வர்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னுட்டு. இப்ப இது எந்த விதத்திலையுமே இந்த தேர்வுக்கோ இல்லை இந்த வெளியில தெரிகிற வகையிலையோ எதுவுமே இல்லை. உள்ளுக்குள்ள போட்டிருக்கிற ஒரு பூணூல் அதை இன்னைக்கு அறுத்தெறிஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில இன்னைக்கு அதை செயல்பட்டுருக்காங்கிறத பாருங்க. ஒரு அடையாளத்தையே அதாவது ஒரு அடையாளத்தையே மறைக்கக்கூடிய ஒரு மத அடையாளத்துக்கு வந்து அனுமதி தருவாங்களாம். ஆனா எந்த விதத்துலையுமே சம்மந்தம் இல்லாமல் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு பூணூல்ல அறுத்தெறிவார்கள். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு இந்துக்களை வேண்டுமென்றே ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு மனோநிலையா இல்லையா? இது எதுவுமே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் தானே. அதுல வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு மாணவன் வந்து இதற்காக ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் அந்த பையன் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கான். இதை நான் வந்து அறுக்க விட மாட்டேன், இதை அறுத்து எறிந்து விட்டு நான் தேர்வு எழுத செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் ஆர்கியூ பண்ணி
கடைசியாக அந்த மாணவன் தேர்வு எழுதாமலேயே வீடு திரும்பியிருக்கிறான். உண்மையிலேயே அந்த மாணவனுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயலில் நடந்து இப்போ இத்தனை மாணவர்கள் தேர்வு எழுத முடியாமல் இப்போ போனார்களே, அவர்களுக்கெல்லாம் என்ன நீதி வழங்கப் போகிறார்கள்? உடனடியாக யார் அந்த எக்ஸாமினரோ அந்த எக்ஸாமினர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அதற்போல் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆட்களையும் கூட அங்கே சஸ்பெண்ட் பண்ணணும். இவர் மேலே ஒரு கடுமையான, ஏன்னா தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு மத உணர்வை வந்து அவரை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, ஒரு தேர்வு எழுத விடாமல் நீங்கள் தடுத்திருக்கீங்க. அப்போ அதற்கு உரிய சட்டம் என்னவோ அதன் கீழே அவர் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும். இப்போ இதில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான ஒரு அனுமதியை வழங்க வேண்டும். ஏன்னா அந்த மாணவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வந்து இது பண்ண மாதிரி தானே ஆகுறது. அதனால் திரும்ப வந்து அந்த மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான ஒரு அனுமதி என்பது கொடுக்கப்பட வேண்டும். இது அந்த மாணவனுமே கூட அந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. எங்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான அனுமதி எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு, அதுவும் குறிப்பாக இந்த சித்தராமையா வந்ததுக்கு பிறகும், தேர்தல் அறிக்கையிலிருந்து இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு வரையிலும் என்னெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் அவர்கள் செய்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து எப்படி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காக எப்படிப்பட்ட சலுகைகளை வழங்க முடியாது என்று தெரிந்தும் கூட அதை செய்வதற்கு முற்பட்டார்கள். 4% வந்து ஒரு ரிசர்வேஷன் தரணும் பப்ளிக் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் எடுக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லி இன்னைக்கு அந்த சட்டத்தை வந்து சட்டசபையில் வந்து பாஸ் பண்ணி அதை இன்னைக்கு குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு கர்நாடக மாநிலம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த மத ரீதியான ஓட்டுக்களை இவர்கள் பெறுவதற்காக இந்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதி ரீதியாக பிரிக்கிறது. இவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு சுயநலத்துக்காக ஒரு ஜாதி ரீதியாக சமுதாய ரீதியாக அவர்களை பிரித்து வைத்து இது வேற ஒரு மாதிரியான பிரச்சனையாக இதை கொண்டு போய் அப்போ அதில் இந்துக்கள் பிளவுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்துக்கள் ஒன்றாக பெரும்பான்மையாக சேர முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவது, இப்படிப்பட்ட சூழ்ச்சியை வந்து இவர்கள் தொடர்ந்து இந்த காங்கிரஸ் செய்து கொண்டே வருகிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கல, பூணூல் என்பது வெறும் ஏதோ பிராமணர்களுக்கு மட்டும்தான் பூணூல் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு பல சமுதாயத்தினர் பூணூல் அணியக்கூடிய வழக்கமும் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு சதி தானே. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய பின்னணியில் நீங்கள் இது போக போக பின்னாடி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நீங்கள் குறிவைத்து தாக்கி அதை வந்து ஒரு இன அழிப்பு செய்வதற்கு ஒப்பாகாது. ஏன்னா தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம், ஓப்பனாகவே வந்து இந்த குடுமையாக இருக்கிறது, பூணூலாக இருக்கிறது, இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய செயல்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த சினிமா நடிகர் அனுராக் காஷ்யப்னு ஒருத்தன் அவன் சொல்லியிருக்காராம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பிராமணர்கள் மேலே நான் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ஹேட் ஸ்பீச்சில் வராதா? இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயமும் ஹேட் ஸ்பீச்சில் வராதா? அப்போ இதெல்லாம் வந்து கோர்ட் வந்து சுமோட்டோவாக எடுக்காதா? எதுக்கும் சுமோட்டோவாக எடுத்து நீங்கள் பல விளக்கங்களை எல்லாம் இந்த கோர்ட்டு தருகிறது. அப்போ இதெல்லாம் எடுத்து சுமோட்டோவாக எடுத்து விசாரிக்கக்கூடாது. விசாரிக்கணுமா வேண்டாமா? ஒரு இன அழிப்புக்கு இதெல்லாம் ஒப்பாகாதா? அப்போ இந்த ஒரு சமுதாயத்தை மட்டும் நீங்கள் வந்து புறக்கணித்து அவர்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை தொடர்ந்து நீங்கள் இழிவுபடுத்தி கொண்டே இருப்போம், அவர்களை துரத்தி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ இது எல்லாத்துக்கும் உரிமை, சம உரிமை, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்ருக்காங்க எல்லா போர்டுலையும். அப்போ இந்த எல்லோருக்கும் எல்லாமெல்லாம் இப்போ இவங்க வரமாட்டாங்களா இந்த சமுதாயம்? அப்போ இவர்களுக்காக குரல் கொடுக்க யார் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய இந்த கேள்வி எழுகிறது. அதனால் இன்றைக்கி கர்நாடக மாநிலம் அப்படி என்பது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபட்டு வருவதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு எதிராக இந்துக்கள் அனைவரும் இந்த எதிர்த்து வந்து போராட வேண்டும். எது வரைக்கும் அந்த போராட்டம் தொடரணும்னா இந்த எக்ஸாமினரை சஸ்பெண்ட் செய்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டமானது தொடர வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி வழங்கும் வரை இந்த போராட்டம் என்பது தொடர வேண்டும் என்பதே நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. வக்பு திருத்த சட்டம் வந்த பிறகு வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறது. இந்த கலவரத்தின் பின்னணியில் பங்களாதேஷ் இருப்பதாக வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். அப்படி இருக்கும்பொழுது இந்த கலவரம் குறிப்பிட்டு, அதாவது அரசுக்கு எதிராக இருந்த கலவரம் போய் குறிப்பிட்ட டார்கெட்டட் டு இந்துக்களுக்கு எதிராக அவர் வந்து மாறுது.
இதுல பெரிய குணம் என்னன்னா, சொந்தவரை விட்டு அவருடைய ஏற்கனவே உள்ளூர்லேயே அகதிகளாக மாறக்கூடிய நிலைமைக்கு தாக்குதல் ஆளார்கள். பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், ஆண்கள் கொடூரமாக தாக்குதல் உட்படுகிறார்கள், வீடுகள் எல்லாமே சூறையாடப்படுகிறது. இப்படி இருக்க மக்கள் வேறு வழியே இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்டா, முர்ஷிதாபாத்ல மால்டா, அங்க அந்த ஒரு பள்ளிக்கூட தஞ்சம் அடைகிறார்கள். தஞ்சமடைந்தவர்களுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இதுவும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் 2 மற்றும் ஆளுநர் CV ஆனந்த், அந்த மேற்கு வங்கத்தின் ஆளுநர், இவங்க 3 குழுக்களும் நேராக அவங்களை சந்திக்கிறாங்க. முற்பட போகும்போது ஆளுநரை சந்திக்க வேண்டாம் என்று அந்த ஆளுங்கட்சியினம் மம்தா பானர்ஜி அரசு தடுக்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெறும் அறிக்கையை படித்து விட்டு உட்கார்ந்துருக்கல, நான் நேரடியாக களத்தில் நின்று சென்றால் தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் நேரடியாக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போறதுனால அங்கிருந்து ஆளுங்கட்சியினர் ஏற்கனவே ஒரு வழக்கமாக கவர்னருக்கு எதிராக கோஷங்கள் எல்லாமே உண்டு. அத்துமீறி செல்வதால் இருந்தால் விருதுகள் நிறைய நடைபெறலாம் அப்படின்னு இருக்கும்போது அதையும் மீறி அவர் செல்கிறார். சென்ற பிறகு பார்த்த பிறகு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் இந்த மேற்கு வங்கத்தில் நடைபெறாத அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடைபெற்று இருக்குது. அதே மாதிரி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம், இந்த அரசை கலைக்கப்பட வேண்டும், ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவரும் கூறுகிறார். மகளிர் ஆணையம் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே பெண்கள் மிகப்பெரிய அளவுகளுக்கு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூவரும் இது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முர்ஷிதாபாத் கலவரம் வரும்பொழுதே நம்ம சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முர்ஷிதாபாத் கலவரம்ங்கிறது ஏதோ ஒரு வக்ஃபு சட்டத்துக்கான ஒரு கலவரம் கிடையாது. அந்த கலவரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இமிகிரேஷன் பில் இப்போ கொண்டு வந்தாங்க, அந்த இமிகிரேஷன் ஆக்டுக்கு எதிரான ஒரு கலவரம் தான். ஆனால் அதை மறைக்கப்பட்டு வக்ஃபு சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே பாலகௌதமன் அவர்கள் இதே செய்திகள் சிந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். அதே போல் அதுக்கு அடுத்ததாகவே நம்ம ஒரு 2 நாட்களுக்கு இடையிலே நம்ம செய்தித்தாளில் பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, வங்கதேசத்திலேருந்து வந்த ஊடுருவியவர்கள் தான் இந்த கலவரத்தில் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ எதற்காக இந்த கலவரம் என்பதை நமக்கு தெளிவாக நம்ம சொன்னது எப்படி உண்மையாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கோடிட்டு நம்ம காமிச்சோம். அப்போ நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு கலவரம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் அங்கே உள்ளே போய் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு மாநில அரசு தடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாநில அரசு இனியும் தொடர வேண்டுமா? அப்போ எதை மறைப்பதற்காக இந்த மாநில அரசு அவர் கவர்னர் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்னர் உள்ளே சென்றதற்கு பிறகுதான் பல உண்மைகள் இங்கே வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த கேம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்து மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, ஏன் பத்திரிகைக்காரர்கள் இங்கே உள்ளே வர அனுமதிக்க மாட்டார்கள்? கவர்னரோட பத்திரிகைக்காரர்களும் வந்திருக்கணும். எப்பயுமே கவர்னர் ஒரு இடத்துல போறாருன்னா அங்கே பத்திரிகைக்காரர் வருவது வழக்கம் தானே, ஏன் பத்திரிகைக்காரர்கள் இங்கே அனுமதிக்கவில்லை? நாங்கள் இங்கே கவர்னரிடம் பேசக்கூடிய பேச்சுக்கள், இந்த கோரிக்கைகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாரும் அங்கே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் மேலே வெடிகுண்டுகள்லாம் வீசப்பட்டிருக்கின்றன. வீட்டினுடைய பின்வாசல் வழியாக உள்ள கொள்ளையடிச்சிருக்காங்க. பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும் அளவில் கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதாங்க. ஒரு கட்டத்தில் மக்கள் அங்கே இருக்க முடியாதுங்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் பயந்து வெளியில் வந்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டிலேயே இன்னைக்கு அகதிகளாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் இன்னைக்கு தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி யாராவது பெரிய அளவில் பேசினாங்களான்னு சொல்லுங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு கூசாம நாக்கில் நரம்பி இல்லாமல் அநியாயமாக பேசுறீங்களே. இன்னைக்கு மெஜாரிட்டியான மக்கள் தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அகதிகள் முகாமில் இருக்காங்களே, அதை பற்றி உங்களால் பேச முடியுமா? இன்னைக்கு பேசுனீங்களா யாராச்சும்? இன்னொரு கொடூரமான சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், எங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட எங்களை பேச அனுமதிக்க மாட்டுறாங்க. அவங்கள போய் கூட நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே ஒரு சிறையில் வச்ச மாதிரி தான் எங்களை வச்சுருக்காங்கன்னா, எப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி அந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் ஹிந்து போபியான்னு சொல்லிட்டு ஏன் இந்த யாரும் எங்கேயும் பேசல? இதே வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா இன்னைக்கு ஹெட்லைன்ல எல்லாம் அதுதானே போட்டிருப்பீங்க. மணிப்பூர் கலவரத்தை பத்தி இங்கிருந்து தமிழ்நாட்டில் கூட்டம் கூட்டமா மேடை மேடையா போய் பேசுனீங்களே. ஏன் இப்போ உங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா தானே, ஏன் கண்டிச்சு நீங்க பேசல? ஏன் மம்தா பதவி விலகணும் அப்படின்னு ஏன் பேசல? அப்ப இந்த மக்கள் வந்து மனிதர்கள் கிடையாதா, இல்லை இவர்கள் மேல மனிதாபிமானம்ங்கிறது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. மணிப்பூர் கலவரம் வந்த உடனே மணிப்பூர்ல இருக்கக்கூடிய கலவரத்துக்கு பிரதமர் பதவி விலகணும்னு சொன்னாங்கல்ல. இதே ஸ்டாலின் நீங்க பேசினார்ல. அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அதே போல ஒரு கொடூரம் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு சரி இன்னைக்கு இது வந்து பிஜேபி சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு நீங்க ரொம்ப சொல்லக்கூடிய மனித உரிமை அமைப்புக்கு தானே இன்னைக்கு அங்க உள்ள போய் பார்த்துட்டு சொல்லியிருக்கு. இதே தேசிய மகளிர் ஆணையம் தானே இன்னைக்கு அங்க வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில நீங்க ஒரு குழுவா போவீங்களே எதுக்கு எடுத்தாலும். உண்மை கண்டறியும் குழு மணிப்பூர்ல போய் பார்த்தீங்கல்ல, காங்கிரஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து கிளம்பி போனாங்கல்ல, இந்த கனிமொழியும் போச்சு அங்க இருந்து. இப்ப இந்த அம்மா இங்க இருந்து போயிருக்கணும்ல, போய் ஹிந்துக்களுக்கு அங்க என்ன நடக்குது போய் ஏன் பார்க்க போகல? ஏன் நாங்கெல்லாம் போய் பார்க்கறோம் அப்படின்னு ஏன் நீங்க கிளம்பல? மணிப்பூருக்கு மட்டும் நாங்க போகணும் அப்படின்னு நீங்க துடிச்சிங்களே. அன்னைக்கு பேசினவர்கள் யாரும் ஏன் இன்னைக்கு மம்தா பதவி விலகணும் ஏன் இன்னைக்கு யாரும் எதுவுமே சொல்லல? அப்ப ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு இரண்டாம் பட்சம். உங்களுடைய ஓட்டுகளுக்காக இந்துக்களுக்கு என்ன இந்த நாட்டில் பெரும்பான்மையான இந்துக்கள் என்ன நடந்தாலும் அதை கேட்பதற்கு இங்க கேட்பார் இல்லை. இப்ப இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த கலவரத்துக்கு காரணமானவர்கள் யாரு? வங்கதேசத்திலிருந்து ஊடுருவியவர்கள். அப்ப இந்த வங்கதேசத்திலிருந்து வந்து ஊடுருவியவர்கள் தான் இந்த கலவரத்துக்கு காரணம்ன்ற இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு மம்தா பானர்ஜியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? பிஎஸ்எஃப், அதாவது பாதுகாப்பு படையினர், பிஎஸ்எஃப் அந்த பாதுகாப்பு படையினரும் பாஜகவினரும் தான் காரணம் அப்படின்னு அந்த அம்மா இப்ப சொல்லுதுன்னா, ஒரு நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படை வீரர்களை கலவரத்துக்கு காரணம்னு ஒரு முதல்வர் சொல்வாரானால் அது தேச துரோகமா இல்லையா? அப்போ ஒரு தேச துரோகியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னும் அந்த மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா? முதல்ல இதை எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும். இந்த கலவரம் மேற்கு வங்கத்தோட நின்று விடாது. இது இப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா, மேற்கு வங்கத்துல நடந்த கலவரம் என்பது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த கலவரம்ங்கிறது, இந்த விஷயங்கிறது, இந்த இன அழிப்புங்கிறது நாளை எல்லா மாநிலங்களையும் தொடரும். ஏன்னா இன்னைக்கு ஊடுருவல்காரர்கள் மொத்த பேரும் நீங்க அங்க இருக்காங்க. அப்ப இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு மேற்கு வங்க ஆட்சி என்பது கலைக்கப்பட வேண்டும். இதை காரணம் காட்டியே கலைக்கப்பட வேண்டும். ஒரு தேச துரோகியை நீங்கள் எப்படி ஆட்சியில் வைக்க முடியும்? உடனடியாக இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும். அந்த 6 மாதத்திற்காவது தேர்தல் நடத்தக்கூடாது. அந்த 6 மாதத்திற்கு உட்பட்ட நேரத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட இமிகிரேஷன் லா, சிஏஏ லா, இவைகள் எல்லாமே வந்து அமல்படுத்தப்பட வேண்டும். சிவியராக அமல்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் அமல்படுத்தி இதெல்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் இல்லீகல் இமிகிரன்ஸோ அவர்களெல்லாம் வெளியேற்றப்பட்ட பின் தான் இங்கே தேர்தல் என்பது ஒன்று நடத்தப்படணும். அப்படி நடத்தப்பட்டாதான் இந்த தேசத்திற்குரியவர்கள் இந்த தேசத்துக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஓட்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. அப்போதான் இந்த தேசம் பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் உண்மையிலேயே மேற்கு வங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதல்வர் என்பது அந்த மாநிலத்துக்கு கிடைப்பார். இதன் மூலம்தான் தேசம் பாதுகாக்கப்படும். அதனால் இது உடனடியாக இந்த அரசு என்பது கலைக்கப்பட வேண்டிய அரசு. மத்திய அரசு உடனடியாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இன்னைக்கு இந்துக்களுடைய இன அழிப்பு என்பது அங்கு நடந்து வருகிறது. இதன் மேலும் மத்திய அரசு வாய்மூடி மௌனமாக இருந்தால் இது தேசத்திற்கு பெரிய ஆபத்தாக விளையும் என்பதில் எந்தளவும் சந்தேகம் இல்லை. உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய விஷயம், அது பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தன்னோட எக்ஸ்தல பதிவில் பதிவு பெற்றிருக்கார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவம் பற்றிய வரலாற்று பற்றி அரங்கேற்றக்கூடிய விஷயமா வந்து ஒரு இருக்கு. என்னன்னா பகவத்கீதை மற்றும் பரத முனிவரால் கொண்டு வரப்பட்ட நாட்டிய சாஸ்திரம். இந்த ரெண்டுமே வந்து யுனெஸ்கோவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மெமரிஸ், ஒரு பாதுகாப்பு நினைவில் பெட்டகமாக சேர்க்கப்பட்டிருக்குது. இதுவரையும் கிட்டத்தட்ட 14 விஷயங்கள் சேர்க்கப்பட்ட விஷயம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதையும்
இந்த பரதமுனியின் நாட்டிய சாஸ்திரம் சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா வந்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பதிவிட்டிருக்கார். இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்கணும்? பரதமுனியினுடைய ஒரு நாட்டிய சாஸ்திரம், உலகிற்கே இன்னைக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பகவத்கீதை, இவையெல்லாம் இன்னைக்கு வந்து யுனெஸ்கோனுடைய நினைவு பெட்டகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கவை என்பது நம்ம பாரத நாட்டிற்கு மிகுந்த ஒரு பெருமை சேர்க்கிறதுக்குரிய ஒரு விஷயம். மோடி அவர்கள் சொன்னதில் வந்து எல்லளவும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் 2014 இந்த அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு துறையிலையுமே வந்து இந்த நாட்டினுடைய பெருமையை வந்து முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்பதில் அயராது பாடுபட்டு வருகிறது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாரதத்தினுடைய ஒரு பாரம்பரியம், இதனுடைய பண்பாடு, சரித்திரம், தத்துவம், சித்தாந்தம், வாழ்வியல், இது எல்லாமே வந்து உலகிற்கு முழுவதும் அதை வந்து சென்றடைய வேண்டும். ஏன்னா இந்த பாரத நாடு மட்டும்தான் மொத்த உலகிற்கே வழிகாட்டியாக ஒரு இதில் இருந்திருக்கு. அது மீண்டும் வந்து மீட்டுருவாக்கம் செய்து அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் முன்னாடி, அதாவது இந்த நாடு விடுதலை அடைஞ்ச உடனேயே நடந்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இது வெகு தாமதமாக நடந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவைகளெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களுக்கு அதற்கான ஒரு துப்பில்லைன்னு சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நாட்டை பற்றி அவங்களுக்கு மனதில் ஒரு பெருமிதம் கிடையாது. நம்ம நாடை வந்து அவங்களே என்ன நினைக்கிறது, ஒரு தாழ்வாக நினைத்து கொள்வது. இந்த நாட்டில் வந்து ஏதோ ஒரு பஞ்சம் மட்டும்தான் இருக்குது, இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து படிப்பறிவு என்பதே வெள்ளைக்காரன். அதை தானே இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவேரா சொன்னது அதுதானே. ஆனால் அது அப்படி இல்லை. இந்த நாடு அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது என்பது வெள்ளைக்காரனுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை அழிக்கணுங்கிறது தானே அவனுடைய மொத்த உண்மையாக இருந்தது. ஆனால் இங்கிருந்தவர்களுக்கு, இங்கிருந்த அந்த ஆட்சியாளர், அதாவது வெள்ளைக்காரர்கள் விட்டு சென்ற எச்சங்களும் மிச்சங்களுமாக இருந்த இந்த துரோகிகளுக்கு நம்ம நாட்டை பற்றின பெரிய பெருமிதமோ இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரிய பொக்கிஷங்கள் பற்றின பெரிய ஒரு அறிவோ கிடையாது. அதனால இவர்கள் இதை வந்து இந்த ஒரு பெருமை மிகுந்த விஷயங்களை எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல தவறிவிட்டார்கள். அவர்கள் தவறிவிட்டதை தான் இன்னைக்கு இவங்க வந்து இந்த உலகத்திற்கு நம்ம இந்தியாவை வெளிக்கொண்டு வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு மோடி அரசு செய்து வருகிறது. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த இந்த காங்கிரஸ் அரசோ இதெல்லாமே வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்நிய வருடிகளுக்கு, ஏன்னா அவங்க விட்டுட்டு போன அரசாங்கம் தான் இது. நல்லா நீங்கள் பார்க்கணும். ஏதோ வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா ஒரு பரிபூர்ண சுதந்திரம் கிடைச்ச நாடாக நம்ம நாடு இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா நமக்கானது அப்படின்னு சொல்லி எதையுமே இந்த அரசாங்கம் செய்யலையே. எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி அடித்து ஃபாலோ பண்ணி தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நாளைக்கு. இந்த நாடும் இந்த மண்ணிற்கு கூடிய ஒரு தத்துவங்கள், இந்த நாடு இந்த மண்ணிற்குரிய மாதிரியான ஆட்சி முறைகள் எதையுமே இங்கே அமைக்கவில்லையே. அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாமே அந்நியர்களின் அடிவரடிகளாக இருந்த ஒரு காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் எடுத்து சொல்ல. இப்போ பாருங்கள், யோகாவை வந்து பிரதமர் மோடி கொண்டு போனார். சர்வதேச யோகா தினம் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் கூட இன்னைக்கு வந்து சர்வதேச யோகா தினம்ங்கிறது அனுஷ்டிக்கப்பட்டு யோகா அப்படிங்கிற அந்த யோக கலை இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி வருகிறது. அதே போலதான் இன்னைக்கு பகவத்கீதையையும் இன்னைக்கு அடுத்ததாக இந்த நாட்டிய சாஸ்திரத்தையும் இன்னைக்கு கொண்டு செல்றதுக்காக ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கப்பட வேண்டும். இதையெல்லாம் பெருமை மிகு தருணங்களாக நாம் வந்து பார்க்க வேண்டும். மீண்டும் இந்த நாடு உலகினுடைய குருவாய் மாறுவதற்கான விஷயங்களாக இவைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், அமெரிக்கா சொன்னால் அது ரைட்டு, இல்லைன்னா ஐநால ஒன்று சொன்னால் அதுதான் சரி அப்படின்னு இன்னைக்கு இங்கே பல பேர் பார்த்துட்டு இருந்தது உண்டு. இப்போ ஐநாலேயே பார்த்தோம்னு சொன்னால் 14 பொக்கிஷங்கள், அதாவது 14 இந்த நினைவு பெற்றகங்கள் மாதிரி சேர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளவும் இதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்கப்பட்ட பிறகாது இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, இது பகுத்தறிவு இல்லை, இதில் அப்படியா இப்படியா நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டங்களும், இல்லை அந்த திராவிட கூட்டங்களுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களும், ஏதோ வந்து லயோலா காலேஜு இல்லைன்னா JNU இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் ஒரு 10 பேர் சொன்னதை வச்சு அதை சொன்னதையே திரும்ப இவங்க பேசி அதையே வாந்தி எடுத்து அதையே திரும்ப பேசி கொண்டிருக்க இந்த கூட்டங்களும் மாறுமா? இனியாவது திருந்துவார்களா? நம்ம நாட்டினுடைய உண்மையான பெருமை என்ன என்பதை அறிவார்களா என்று பார்க்கலாம். அதாவது மோடி அரசாங்கம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டில இருந்து இப்போ இந்திய தீவிரவாதிகள் எங்கே இருந்தாலும் கைது செய்யப்படுவதிலும்
அவர்கள் ஒன்று அழைத்து வரப்படுவதும் இல்லை அங்கேயே கைது அவர்களை செயல்பாடை முடக்குவதுமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலிஸ்தானிகள் செயல்பாடுகள். இதனால் அவர்களோட கொதிப்புகள் பல்வேறு அறிவிக்கைகள் மோடிக்கு அரசாக வெளியிடுவதும் வாடிக்கையாக இருக்குது. குறிப்பாக வந்து காலிஸ்தானை ஒடுக்குவதில் இந்த அரசாங்கம் வந்து மிக சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஆளத்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த ஒரு தீவிரவாதி வந்து ஹர்பித் சிங் அலைஸ் ஹாப்பி பசையான்னு சொல்லிட்டு அவரோட பேர். அவர் என்ன பண்ணிருக்காரு வந்து இது பஞ்சாப்ல கிட்டத்தட்ட ஒரு 14 வெடிகுண்டுகள் வீச்சு, இந்த மாதிரி ஐஇடி இந்த மாதிரி வச்சு போலீஸ் அதிகாரிகள் தாக்குதல், இந்த மாதிரி பஞ்சாப் மாநிலம் முழுவதும் செயல்பட்டுருக்காரு. குறிப்பாக அவரோட தொடர்புகள் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ISI மற்றும் வந்து PKIன்னு சொல்லக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு. இது பஞ்சாபை தனி மாநிலமாக தனி நாடாக கோரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செயல்படக்கூடிய அமைப்பு. இதில் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு உண்டு. இவர் வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் வந்து நிறைய செயல்பாடுகள் செஞ்சிருக்கார். 2024 தப்பித்து அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கே இருக்க அமெரிக்க அதிகாரிகள் வந்து அந்த அவங்க சட்டவிரோதமாக நுழைந்தார் சொல்லிட்டு FBI அதிகாரிகள் வந்து அவர் அரசு பண்ணியிருக்காங்க. மேலும் கஸ்டம்ஸ்லாம் இந்த மாதிரி அடிப்படையில் வந்து அரசு பண்ணியிருக்காங்க. இவர் மேல் பல்வேறு வழக்குகள் இருக்குதா வந்து பஞ்சாபோட டிஜிபியை வந்து உறுதிப்படுத்தார். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்தியாவில இருந்து தேடப்பட்ட ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு நாட்டில் அந்த நாட்டில் கைது செய்யப்படுது. இது ஏற்கனவே வந்து இந்தியா வந்து இது தொடர்பாக வந்து சர்வதேச அளவில் FBIயும் தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கைது செய்யப்படுகிறார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ட்ரம்ப்பு அப்புறம் பிரதமர் மோடி இவர்கள்லாம் வந்து நண்பர்களாக இருக்கிறத பற்றி, அவங்க நண்பர்களாக இருக்கிறது என்ன லாபம்? சும்மா மோடியை வந்து ஏமாத்துறாரு, இவர் ஆனவனா அமெரிக்காவுக்கு உல்லாச பறவை போல் போயிட்டு வர்றாரு இதெல்லாம் இங்கே கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே ஒருத்தர் கிளம்பி போனார் துபாய்க்கு, அந்த லூலு மால், அதாவது ஒரு அது பேர் என்ன சொல்கிறது, ஒரு மாலை மளிகை கடை, சொல்லப்போனால் ஒரு பெரிய மளிகை கடை. அந்த பெரிய மளிகை கடையை கொண்டு வந்து இங்கே நிறுவனத்துக்காக துபாய் போனார். ஆனால் அவங்கெல்லாம் கூட என்ன பேசினாங்க, பிரதமர் மோடி வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு பயணத்திலேயே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க ஜாஸ்தி. ஆனால் இந்த ட்ரம்ப் அந்த மோடியினுடைய நட்பினால் ஏற்பட்டுட்டு கூட நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத யாரும் பார்க்கறதும் கிடையாது, யாரும் அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு நாள் இவன் வந்து அங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இங்கே பஞ்சாப்ல இருந்து இங்கே கலவரங்களை எல்லாம் பஞ்சாபில் பண்ணிகிட்டு இருந்தான். இதே கதை தான் நிஜார் கனடாவில் இதே வேலையை பார்த்துட்டு இருந்தான். அப்போ நிஜார் வந்து கொல்லப்பட்ட பொழுது நிஜாரை கொன்றது இந்தியாவிலேருந்து யாரோ போய் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் மேலே, இந்திய ஆஃபீஸர் மேலே வழக்கு கூட பதிவுப்பட்டது. எம்பசி இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மேலும் கூட இவங்க குற்றச்சாட்டுகள்லாம் அப்போ வச்சதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்குள்ளார வந்து பயங்கரவாதத்தை தூண்டி விட்டுருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் மேலே எந்த நடவடிக்கையும் அமெரிக்காவோ கனடாவோ எடுத்ததில்லை முன்னாடி. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, முதல் முறையாக இப்படி ஒரு தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான் அங்கே வச்சு ட்ரம்ப். அதை விட ட்ரம்ப் வந்து சில காலத்திலேயே. அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா, இவன் வந்து இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளார இவன் போந்திருக்கான். போனோடனே இல்லீகலான ஆட்களை இது பண்ணும் பொழுது இந்த நடவடிக்கையை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ நாள் பயங்கரவாதத்தை நம்ம நாட்டுக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து தூண்டி கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஆள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கான்னா நம்ம நாட்டில் இன்னைக்கு பயங்கரவாதம் குறையுமா குறையாதா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நன்மை இந்த நாட்டில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ ட்ரம்ப்பு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்ததுனால தானே இன்னைக்கு நம்ம நாடு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பது நடக்கிறது. இப்போ சமீபத்தில் தாகூர் ராணா வந்து டீபோர்ட் பண்ணாங்க, கைது செய்து டீபோர்ட் பண்ணி நம்ம நாட்டுல ஒப்படைச்சிருக்காங்க. அவன் யார்? முக்கியமாக அந்த 24/11 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெடிகுண்டு தாக்குதலுக்கு முக்கியமான குற்றவாளி. உடனே பாகிஸ்தான் அவனை வந்து எங்கள் நாட்டுக்காரன் இல்லைன்னு எல்லாம் டிக்ளேர் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம். அவன் வந்து கனடாலே இருந்தான், எங்கள் நாடு இல்லைன்னு உடனே வேகமாக ஏன் டிக்ளேர் பண்ணாங்க. அதை தவிர இன்னைக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் பாருங்கள், அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வச்சுட்டு நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் அங்கேருந்து எல்லாத்தையும் தூண்டி விடுதல் கூடிய விஷயங்கள், திரித்து சொல்லக்கூடிய விஷயங்கள், இஷ்டத்துக்கு கதை கட்டி கூட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் அனுப்புறது, அங்கேருந்து ஜேர்னல் இந்த மாதிரியான பல வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்த உடனே அதுக்கான ஃபண்டிங்கை நிறுத்தினார். அது இப்போ இன்னைக்கு பெரிய பிரச்சனையை கூட ஆச்சு பார்த்தோம். அடுத்து USAID, இந்த USAID வச்சு பல நாடுகளை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்த்து அந்த USAIDும் கட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு அதாவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கணுங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், ஏதோ
ஆப்கான் தலிபான்ல இருந்து தான் எல்லா நாட்டுக்கும் பயங்கரவாதம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவிலிருந்தும் பயங்கரவாதம் வேறு நாடுகளுக்கு உலகமெங்கும் செல்லுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் அது அமெரிக்கா வந்து எப்போ வந்து அதை வந்து அந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துது, எப்போ அதை கவுண்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அந்த பயங்கரவாதம் அவர்கள் நாட்டுக்கே பிரச்சனையாகும் பொழுது அதை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதையும் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கே இப்போ வந்து பல பிரச்சனைகள் வந்து வர தொடங்குது இந்த மாதிரியான பிரிவினைவாதங்கள்னால. அப்போ இப்போ உடனே ட்ரம்ப் வந்து செயல்படுகிறார். இப்போ இதில் 2 விஷயம் நல்லா பார்க்கணும். ஒன்று, நம்ம நாடு வலுவான நாடாக மாறி வருவதாலும் நம்ம நாட்டினுடைய கருத்துக்களை இன்னைக்கு கட்டாயம் கேட்டு செயல்பட்டாக வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு உலக நாடுகள் இருந்துட்டு வருவதாலும் இன்னைக்கு வந்து நமக்காக செயல்பட்டாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு எல்லா நாடுகளும் இருக்கு. அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து உடனடியாக டிபோர்ட்டிங் நடக்குது. இன்னைக்கு இங்கே இந்த பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை வந்து அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்து அங்கே அமெரிக்காவில் நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த மாதிரி நடந்திருக்காது. நம்ம வேணால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதுவும் உருப்படியான செயல்கள் எதுவும் நடந்திருக்காது, அதாவது ஆக்ஷன் எதுவும் நடந்திருக்காது. அப்போ இதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ இந்த பிராந்திய பயங்கரவாதம், மொழி பயங்கரவாதம், இந்த மாதிரியாக அதை பிரித்து பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. பயங்கரவாதம் அப்படிங்கிறது வந்து இஸ்லாம், இடதுசாரி, மிஷனரி, இது எல்லாம் இருந்தால் அது அனைத்துமே அது அனைத்தும் இணைந்தாலோ அல்லது தனித்தனியாக இருந்தாலும் அதுலேயும் தனித்தனி பயங்கரவாதங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த பயங்கரவாதம் என்பது இன்னொரு விஷயங்களை வந்து தூண்டிவிட்டு அதோடு அது இணைந்து கொண்டு அந்த பயங்கரவாதம் செயல்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் வந்து பார்க்கணுமா. ஏன்னா இவங்க எல்லாம் எங்கே வராங்களோ, அது இடதுசாரியாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, அங்கே வரும்பொழுதே வந்து ஒரு பேன் ஐடென்டிட்டி வந்துடுது. அதன் மூலமாக தான் அந்த பயங்கரவாதத்தை உலக நாடுகள் முழுக்க இவங்க வந்து இதை வந்து கொண்டு சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியாது. அதில் முக்கியமான கீ பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நாடு ஒரு வலுவான நாடாக வளர்ந்து வரக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப்போட அந்த டாரிஃபுக்கு அப்புறம் அந்த மொத்தமாக எல்லா நாடுகளுடைய எல்லாமே ஒரு ரெசஷனுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸ்டாக் மார்க்கெட்லாம் டவுனாக. ஆனால் அதுலேருந்து மீண்ட முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா தான். ஃபாஸ்டஸ்ட் ரெக்கவரி இந்தியா தான். ஸோ இதெல்லாம் நம்ம எதை நம்ம வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த நாடு எப்படி பெரிய ஒரு வலுவான நாடாக இருக்கிறது, அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய நட்பு மற்ற நாடுகளுடைய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த வெளியுறவு கொள்கை எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து அப்படி என்பதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. அதனால் இன்றைக்கி நம்ம நாடு என்பது நம்ம ஏற்கனவே யுனெஸ்கோ பற்றி உள்ளதை நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நம்ம நாடு இன்றைக்கி வந்து ஒரு சரியான பாதையில் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. வெகு விரைவில் இந்த நாடு வந்து மீண்டும் ஒரு மகுண்ட நிலை அடையும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.